பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்போ இந்த சினிமா அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், தேட்டருக்கு போவோம். தேட்டருக்கு போய் ஏதாவது படம் பார்ப்போம். அப்புறம் வீட்டில் டிவிடி போட்டு பார்ப்போம். அப்புறம் டிவிடிக்கு அப்புறம் இப்போது எல்லாம் ஓடிடி வந்துருச்சு. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு, ஜி5, அப்புறம் ஆகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓடிடி வந்துருச்சு. அந்த ஓடிடிலாம் படம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது நாம் ஏன் அங்கெல்லாம் போகணும்? நமக்காக டெய்லி லைவாக ஒரு சில சினிமா திரைப்படங்கள் காமிக்கப்படுது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா அது லைவாக காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஷூட்டிங் மாதிரியே தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட அந்த அந்த சினிமாவில் நிறைய நகைச்சுவை இருக்குது, நிறையா என்ன சொல்கிறது, ஃபைட் இருக்குது. இன்னும் டான்ஸ் தான் வரல. அடுத்து அந்த டான்ஸ் எப்போ வரும்னு பார்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் பஞ்ச் டேலாக்கெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம மதிப்பிற்குரிய நம்மளுடைய அமைச்சரவை குழுவெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, எல்லா அமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய சட்டசபையை காமிக்கும்போது அதை பார்க்குறப்போ எனக்கு அப்பப்போ ஒன்று லைட்டாக சிரிப்பு வருது. ஏன்னா அவங்க பேசிக்கிறது நினச்சா சிரிப்பு வருது, அந்த இடத்துல சண்டை போடுறத நினச்சா சிரிப்பு வருது. ஸோ அது எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்துருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிச்சு அப்படின்னா, இந்த பட்ஜெட் ஆரம்பித்தாங்களா அன்னிலேருந்து ஆரம்பிச்சது. பட்ஜெட் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னார், அடுக்கடுக்காக சொன்னார். கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பித்தவர் மதியானம் 1 மணிக்கு முடிச்சார். 3 மணி நேரத்துக்கிட்ட அவர் ரொம்ப 3 மணி நேரம் இல்லை, 12:30 மணி வரைக்கும் நினைக்கிறேன். 2.5 மணி நேரம் ஒரு ஃபுல்லாக படித்தார். நிதி அறிக்கை படித்தார். நிதி அறிக்கை படித்ததுக்கப்புறம் திடீர்னு என்ன பிரச்சனை வந்துருச்சு, அவர் தமிழ் உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் செந்தமிழில் பேசுகிறார். அந்த ஆப்போசிட்டில் ஒரு அமைச்சர் என்ன பண்ணார்னா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செந்தமிழில் பேசி அவருடைய உச்சரிப்பு தமிழில் சரியாக இல்லை, ஆங்கிலத்தில் ஒரு புலமை வாய்ந்தவராக இருக்கலாம், ஆங்கிலத்திலே சொல்லலாம், தமிழில் உச்சரிக்கும் போது பார்த்து கவனமாக உச்சரிக்க வேண்டும், செந்தமிழில் பேச வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்கிறார். அவர் சொல்லி முடித்தோடனே அவர் பேசும்போதே என்ன பண்ணுறாருன்னா, பட்ஜெட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லி பட்ஜெட் அப்படிங்கிறார். உடனே சபாநாயகர் சொல்கிறார், நல்ல அருமையாக பேசினீர்கள், செந்தமிழில் பேசினீர்கள், அருமையாக இருந்தது, இருந்தாலும் அந்த பட்ஜெட் என்பதை நிதி அறிக்கை என்று கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுறார். இவர் சொன்ன உடனே அவர் உடனே ஹா அப்படின்னு சிரிச்சுட்டு உட்காந்தார். இந்த பக்கம் ஏஞ்சார், டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா எல்லாரும் நான் படித்ததை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே பேச ஆரம்பித்தா, நான் ரொம்ப வருஷமாக நான் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவன் அப்படின்னு சொல்லி, ஆங்கிலத்தில் நான் எப்படியெல்லாம் பேசியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருந்திருக்காரு. அதனால் அவர் ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய ஒன்று. அப்படி சரளமாக பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு ரெகுலராக வரும். அதுக்காக நீங்கள் எனக்கு தமிழ் வரலைங்கிறத நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்ல ஆரம்பித்தார். அது குறிப்பாக என்னென்னா, தமிழில் பேசும்போது எடுத்துக்கூட்டி படிப்பதோ இல்லை செந்தமிழில் பேசுவதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு. தப்பு கிடையாது. ஏன்னா தமிழ் படிக்க தான் நல்லா டெவலப் ஆகும். எந்த ஒரு லாங்குவேஜுமே நல்லா படித்து திரும்ப பேசினா டெவலப் ஆகிடும். காலப்போக்கில் அவரும் டெவலப் பண்ணிக்க போகிறாரு. இதையும் ஒரு குறையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்ன இந்த மாதிரி என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு டப்புன்னு கோவமாயிட்டார். கோவமானோடனே ஆஹா இன்றைக்கி ஃபைட் இருக்கு, டென்ஸ் இருக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தா திடீர்னு கொஞ்ச நேரத்தில் இப்படி எழுந்திட்டு நான் என் மதத்தில் கற்றுக் கொடுத்தது சொல்கிறேன், நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், எனக்கு அன்பு தெரியும், அறமொழியில் செல்வதும், இரக்கம்னா என்னென்னு தெரியும், பண்புன்னு என்னென்னு தெரியும், வரிசையாக அவனு சொல்லிகிட்டே வந்தார். ஓகே, அது அவருடைய அந்த மதம் மற்றும் எல்லா மதத்திலும் அமைதியாக இருப்பதும் நல்ல விஷயங்களையும் கற்றுத்தராங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று தான். அதில் அவருடைய மதத்தை பற்றி சொல்கிறாரு, எந்த விதமான தப்பு இல்லை. டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், என்னென்னா, எத்தனை தமிழ் படித்தாலும் யாருக்கும் புரியாது அப்படின்னு. அங்கே தான் எனக்கு ஒன்றே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ தமிழில் இல்லைன்னா அப்போ ஏதாவது ஜிப்ரீஸில் இருக்கும் போல இருக்குது, வேறு ஏதாவது ஒரு மொழியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது மாதிரி தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், இந்த மொழியை பற்றி தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கா, இன்னொரு பக்கம் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டசபையில் ஊழல் பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஊழல் பண்ணுறாங்க, இவங்க ஊழல் பண்ணுறாங்க, அவங்க சரியா இல்லை, இவங்க சரியா இல்லைன்னு எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க. இந்த பக்கம் திடீர்னு இன்னொருத்தர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு, இந்த பட்டாசு ஆலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்டாசு ஆலைகள்லாம் நிறைய ரொம்ப கடினமான ஒரு தொழில். அந்த பட்டாசு ஆலையில் வேலை செய்கிறது, மருந்தோடைய வேலை செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு தொழில். இந்த கடினமான தொழிலில் நிறைய பேர் ஈடுபடுறவங்க விதிமீறல்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறார். விதிமீறல்கள் இருக்கத்தான் செய்யும், அது ஒரு சில விதிமீறல்கள் இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, அது இருக்க தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஆலைகளையாக குறி வச்சு தொழில்துறையில் இருக்கவங்க, அதிகாரிகள், இவங்கெல்லாம் போயிட்டு நிறையா வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை சொல்லியிருக்கார். அந்த இடத்துல நம்ம சொல்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. இப்போ இது ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஊழல் யாரும் செய்ய மாட்டாங்க, நேர்மையான ஆட்சி அப்படிங்கும்பொழுது ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது. பட்டாசில் ஏதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட, அதாவது விதிமீறல்கள் செய்கிறவங்ககிட்ட இந்த மாதிரியான வசூல் நடக்குது. இந்த வசூல் நடக்கிறத இந்த குட்கா அமைச்சர்னு ஒருத்தர் சொன்னார். குட்கா
அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவருடைய மருமகனும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயமா பேசுகிறாங்க. அப்புறம் அமைச்சர் கீர்த்தனா அவர்களையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் போய் காசு வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. காசு எப்படி ஏன் வசூலிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, ஒரு பட்டாசு இதில் வந்து விதிமீறல் நடக்குதுன்னா எப்படி, ஒரு சரவெடி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெடிக்கும் இன்னொரு வெடிக்கும் வந்து ஒரு ஒத்த வெடி இப்படி வச்சு ஒன்றா தானே தயாரிப்பாங்க. அப்படி தயாரிக்காமல் ஒரு வெடிக்கும் இன்னொரு வெடிக்கும் தள்ளி இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அது விதிமீறல் தானே. அது ஒரு அநியாயம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கும் போதும் அதே மாதிரி வந்து அதுக்கு ஏன் சீல் வைக்கிறாங்க, சில ஆளுகளுக்கு சீல் வைக்கிறாங்க. ஏன் சீல் வைக்கிறாங்க? மருந்துகள் டபார்னு வெளியில் போய் டமுக்குன்னு வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீல் வைக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அமைச்சர்கள்லாம்? நேராக போய் புஸ்வானத்தில் இப்படி இருக்குது, மருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு புசுன்னு வர மாதிரி வைங்க, நீங்கள் ரொம்ப அடக்கி வைக்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமான ஒன்று தானே, நம்ம ஏற்றுக்க தானே வேணும். அதை போய் பெருசாக ஊழல் அவங்க வந்து இந்த மாதிரி போய் நிறையா காசு வசூலிக்கிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு நினச்சா ரொம்ப கோபமாக வந்துச்சு. அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சரவையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அவங்களுடைய செயல்பாடுகளும் வந்து ஒவ்வொன்றும் விமர்சனம் தக்க ஒரு விஷயமாகவே நடந்துகிட்டு இருக்குது. டெய்லி அதை பற்றி நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு நிர்வாகி ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க. அந்த நிர்வாகி என்ன பண்ணியிருக்காருன்னா அவரே ஆள் செட் பண்ணி தான் நல்லது செய்கிற மாதிரி வீடியோ எடுத்திருக்காரு. இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறதுக்காக ட்ராமா ஒன்று பண்ணியிருக்காரு. அவருக்கே தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நான் வருவேன், உங்கள் வீட்டுக்கு வருவேன், 4 மூட்டை அரிசி எடுத்து நானே கையால் எடுத்து போடுவேன், அப்புறம் வந்து பருப்பெல்லாம் எடுத்து போடுவேன், அதை வீடியோ எடுப்பேன், அந்த வீடியோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நான் பிரபலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணியிருக்காரு. அதுவும் நடந்திருக்கு. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் எப்போ நிற்கும்னு தெரில. ஆனால் அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் என்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தெரில. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாங்கள் தூய்மையான சக்தி, நாங்கள் தூய்மையான ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது? இது நடக்குதுன்னா அதை எப்படி எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். காத்திருந்து பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் இந்த தமிழ் மொழி கற்றுத்தராத ஒரு விஷயத்தை மற்ற மொழிகள் கற்றுத்தந்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அதை தான் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. தமிழ் மொழியில் இல்லாத ஒன்று மற்ற மொழியில் மற்ற ஒரு புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டரும் ஒன்று சொன்னார். எங்களுக்கு வந்து அன்புனா என்னென்னு தெரியும், பாசம்னா என்னென்னு தெரியும் அப்படின்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய வீடியோ ஒன்று வெளியாச்சு. அதில் அவருடைய அன்பு ஃபுல்லாக அந்த கிரிக்கெட் பேட்டில் தான் தெரிஞ்சுது. கிரிக்கெட் பேட்டில் வச்சுருக்காரு அன்பை, அந்த பேட்டை தூக்கி காமிக்கிறார், அன்பு 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 அப்படின்னு காமிக்கிறார். ஸோ அதனால் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுது. அதை அவர் மறந்துருப்பாரா, இல்லை அதை மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சாரா அப்படிங்கிறதும் தெரியல. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. காலப்போக்கில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், இவங்க மாறுவாங்களா, இல்லை மாற்றப்படுமா, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்லை மக்கள் இதை ஏற்றுக்க அப்படியே தொடர்ந்து ஆரம்பிச்சுருவாங்களா அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த குட்கா அமைச்சரின் மருமகனும் வந்து இந்த விதமான காசு வசூலிப்பில் வந்து கலந்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இதை பற்றி ஒரு வீடியோ போட்டார்ல, அவருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அவர் உண்மையான மருமகன்லாம் கிடையாது. யாரை பார்த்தாலுமே மாப்பிள்ளை வாடா மாப்பிள்ளை, மருமா வா மருமானே அப்படின்வாரு. அந்த ஒரு உறவுமுறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் குட்கா அமைச்சருக்கு உண்டு. அதனால் அவர் மருமகன் சொல்கிறார். அதனால் இவர் உடனே அவருடைய சொந்த மருமகம் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது அவருடைய மருமகம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.